வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான ஃபோட்டோஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த வீடியோவில் 5 ஸ்டெப்ஸில் மேஜராக ஷார்ப்பான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப அந்த பிளர் ஆகிறதுக்கும் அல்லது ஷார்ப்பான ஃபோட்டோஸ் வராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட் லென்ஸ் அண்டு ப்ரைம் லென்ஸ் 2 லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிட் லென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரைம் லென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிட் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 5.6 வரைக்கும் அப்ரேச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிட் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய அப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.8. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எடுக்கிறப்ப உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிட் லென்ஸை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். கிட் லென்ஸ் இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் 50mm இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கிட் லென்ஸில் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50mm 1.8G யூஸ் பண்ணி நம்ம எடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸை அதே மாதிரி வச்சு எடுத்து பார்க்கலாம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராப் பாடி சென்சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் வச்சு எடுக்கிறத நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் வைக்காமல் ஓவரால் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அல்லது 3D வைடு அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் வச்சால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த டெமோ வீடியோ மூலயமா சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸுக்கும் ஓவரால் ஆட்டோ ஃபோக்கஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ 50mm நான் எடுக்கிறேன். சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸுக்கும் ஓவரால் ஆட்டோ ஃபோக்கஸ் வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முன்னாடி தேர்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங். லைட்டிங் வந்து ரொம்பவே முக்கியமானது. லைட்டிங்கோட ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கும் லைட்டிங் இல்லாமல் எடுக்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2 ப்ரூஃப் பார்த்தோம். அந்த 2 ப்ரூஃபுமே வந்து லைட்டிங் போடாமல் தான் நம்ம எடுத்தோம். ஸோ லைட்டிங் போடாமல் எடுக்கிறது நல்லா தான் இருக்குது. லைட்டிங்கோடு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ லைட்டிங் ரொம்ப முக்கியம். லைட்டிங்கில் வந்து 2 லைட்டிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண ஃப்ளாஷ் லைட், அப்புறம் சாஃப்ட் பாக்ஸ். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. அது மூலியமாகவும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஷார்ப்பான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரேச்சர். அப்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேமராவில் நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ அல்லது என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லென்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்ரேச்சர். இப்போ 50mm வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அப்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.8. நான் வந்து 1.8G லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த அப்ரேச்சர் நான் வச்சுக்கிறேன். இல்லை 1.4 இருக்கக்கூடிய 50mm இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 1.4 வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி கிட் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 தான் உங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய அப்ரேச்சர். ஸோ 3.5ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுடைய சென்சாரை வந்து க்ளீன் பண்ணணும், சரிங்களா? இப்போ என்கிட்ட நல்ல கேமரா இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு என்னோட சின்ன கேமரா வச்சுருக்காரு, ஆனாலும் அதில் வந்து ரிசல்ட் நல்லா இருக்குது, என்னோடது அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சென்சாரையும் க்ளீன் பண்ணணும். அதேமாதிரி உங்கள் லென்ஸையும் நீங்கள் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருக்கும், அந்த டஸ்ட் மூலியமாக உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் ஆகிறதுலையோ அல்லது அந்த இமேஜ் வந்து ரிசல்ட் வந்து கம்மி ஆகிறதுலையோ உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செகண்டாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சென்சார் அண்டு உங்கள் லென்ஸை வந்து க்ளீன் பண்ணணும். ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணணும். புது கேமரானா பண்ண தேவையில்லை. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வேரண்ட்டி வந்து 2 வருஷம் 3 வருஷம் கொடுக்குறாங்கன்னா அந்த வேரண்ட்டி முடிகிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணலாம். ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கெனான் யூஸரா நிக்கான் யூஸரா அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற மாடலை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோடே இருக்குது. அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலியமாக பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மூலயமா உங்களுக்கு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கூடும், ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃபோட்டோகிராஃபர்ஸ் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நம்ம கேமராவை ஹேண்டில் பண்ணுற விதம், கேமராவை ஹேண்டில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேக் ஆகாமல் ஸ்டெடியாக ஹேண்டில் பண்ணணும், மெயினான விஷயம். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ வீடியோ காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப, அதாவது ஜூம் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மேனுவல் ரிங்கும் சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அட்ஜஸ்ட் ஆகிறப்ப உங்களுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலியமாகவும் உங்களுக்கு ஷார்ப்பான ஃபோட்டோஸ் அல்லது ஃபோட்டோஸ் வந்து ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே. இப்போ நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணி எடுக்கிறப்ப, நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி பிடிச்சாலும் சரி, நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி பிடிக்கிறப்ப உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய உங்கள் கை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த அப்ரேச்சர் ரிங்கில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது லேசாக அட்ஜஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி ஜூம் பண்ணுறீங்க, இப்போ லைட் எது அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாகவும் செட்டிங்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அல்லது இந்த ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக எனக்கு ஒரு டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம்மந்தமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ.